Hi friends, welcome to Nakshatra Designers. இன்னைக்கு நம்ம ஒரு சிம்பிள் blouse work எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். இது வந்து நம்ம blouseக்கு front neck, sleeve portionலாம் நீட்டா work பண்ணிக்கலாம். சேம் இதே work அப்படியே எடுத்து நம்ம பண்ணலாம். நம்ம வீடியோவை நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படினா மறக்காம subscribe பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, நிறைய பேர் வந்து என்ன நீடில் யூஸ் பண்றீங்க அப்படினு சொல்லி கேட்டிட்டே இருந்தாங்க. இது பாருங்க, இரும்பு நீடில் தான். நான் இது வந்து மேலே வந்து நூல் வைண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த நீடில் வந்து ப்ரொஃபஷ்னலாக போடுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும், ஹேண்டில் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த நீடிலுக்கான பர்ச்சேஸ் லிங்க் வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போது ஸ்டிச் போட ஆரம்பிக்கலாம். ஸோ எப்போதும் போல் ஜரியில் தான் எடுத்திருக்கோம். ஜரியில் வந்து நம்ம டபுள் லைன் கொடுத்துக்கலாம், அப்போ தான் வந்து நீட்டாக இருக்கும். ஓகே, இப்போ பாருங்கள், நம்ம டபுள் லைன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். எல்லாமே ஒரே ஈவனாக இருக்கும், பார்க்குறதுக்கே இது வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். நல்லா திக்கான ஒரு போர்ஷனாக தெரிகிற மாதிரி இருக்கும். இப்போ அடுத்து வந்து நம்ம பீட்ஸ் கொடுத்துக்கலாம். பீட்ஸ் கொடுக்கும்போது எல்லா வீடியோஸ்லையுமே சொல்கிறதா, ரெண்டு பீட்ஸ்க்கு மேலே கொடுக்காதீங்க, ஏன்னா ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம். ப்ளவுஸ் வந்து ஓப்பன் இது ஃப்ரேம்லேருந்து கழட்டினதுக்கப்புறம் என்ன ஆகும்னா ரொம்ப அன்ஈவனாக போயிடும் அந்த பீட்ஸ் எல்லாமே. ஸோ அதுக்காக தான் ரெண்டு போட்டுக்கோங்க, அதே நீட்டாக இருக்கும். ஸோ இது போல் ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா நெருக்கமாக நம்ம கொண்டு வர முடியும். நிறைய பேர் ட்ரை பண்ணிவிட்டு கேப் வருது அப்படின்லாம் சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுல தான், எந்தளவுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்மளுக்கு நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா டபுள் லைன் மறுபடியும் அவுட்லைன் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த ஒர்க்கை அவுட்லைன் ஃபுல்லாகவே முடிஞ்சது. இப்போ இது மாதிரி 1 ரூபி காயின் இல்லை 2 ரூபி காயின் மாதிரி எடுத்துக்கோங்க. நம்ம வந்து ஒரு ஹாஃப் சர்க்கிள் தான் போட போகிறோம். ஸோ சின்னதாக இந்த மார்க்கர் பென்சில் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வச்சு நம்ம ரெண்டாக டிவைட் பண்ணுற மாதிரி நான் சின்னதாக ஒரு கோடு போட்டிருக்கேன். ஸோ பெருசாக ட்ரேசிங் பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமும் இருக்காது. நல்லா வந்து கையில் இப்படி பிடிச்சிக்கிட்டு பாருங்கள், ஹாஃப் சர்க்கிள் நல்லா நீட்டாக விழுந்திருக்கும். ஸோ அதே போல் நம்ம கண்டினியூஸாக எடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸும் தான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கான மோட்டிவேஷனாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அந்த ஷேப் இப்போ இந்த பெண்டுக்கு தகுந்த மாதிரி சின்னதாக வந்து லைட்டாக உள்ளே தள்ளி ட்ரேஸ் பண்ணிக்கலாம், ட்ரா பண்ணிக்கலாம். ஒன்று மேலே ஒன்று டச் ஆகாமல் பார்த்துக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ இது பாருங்கள், எல்லாமே ஈவனாக இருக்கும், கொஞ்சம் கூட பெருசு சின்னது அப்படின்ட்டு இல்லாமல் நீட்டாக இருக்கும். ஸோ இதில் நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா அந்த கர்வில் நான் ஆல்ரெடி ஒரு லைன் வந்து கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ இந்த செகண்ட் லைன் பார்க்கலாம். ஏன்னா மோஸ்ட்லி அந்த செகண்ட் லைன் பண்ணும்போது தான் கரெக்டாக அந்த எட்ஜ் வரும்போது ப்ராப்பரான ஃபினிஷிங் இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க. பண்ணும்போதும் கொஞ்சம் டவுட்டாகவே இருக்கும், இது எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ இந்த பாயிண்ட் வரும்போது இங்கே ஒரு செயின் போட்டு அப்படியே திருப்பிட்டிங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு இந்த கிளாத் அசிங்கமாக தெரியும். ஸோ அங்கே போனதுக்கப்புறமேட்டு இன்னொரு செயின் அதை ஒட்டி நெருக்கமாக போட்டு இப்படி ரிவர்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல கேப் இல்லாமல் நம்மளுக்கு வந்து ஒர்க் வந்து நல்லா அட்டாச்சாக 2 லைனும் வந்து எல்லா இடத்துலையுமே ப்ராப்பரான லைனாக வந்திருக்கும்.
கொஞ்சம் சின்னதாக அந்த இடத்துல ஒரு பாயிண்ட் அளவுக்கு சின்னதாக செயின் போட்டு நம்ம திருப்பிட்டோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், இப்போது சின்னதாக ஒரு ஸ்டிச் போட்டு மறுபடியும் எடுத்துக்கலாம். ஸோ நல்லா நீட் ஃபினிஷிங்லாம் இருக்கணும் அப்படின்னா இந்த பாயிண்ட்லாம் ப்ராப்பராக பார்த்து ஒர்க் பண்ணோம்னாவே போதும். ஓகே, நம்ம இதை வந்து டபுள் லைன் போட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நான் இதை வந்து 2ஆக டிவைட் பண்ணுறேன். ஸோ ஒவ்வொன்றுமே மிடில் வச்சு 2ஆக டிவைட் பண்ணிக்கலாம். ரொம்ப டார்க்காக மார்க் பண்ணணும் அப்படின்ட்டு இல்லை, நம்மளுக்கு தெரிகிற அளவுக்கு இருந்ததுனாவே போதும். ஸோ இந்த ஷேப்லாம் வந்து கொஞ்சம் இந்த கர்வ் வந்து ஷேப் மாறும் இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து மார்க் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, நம்ம இதை அவுட்லைன் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து இன்னொரு இன்னர் லைனில் வந்து நான் பீட்ஸ் கொடுக்குறேன். மோஸ்ட்லி இந்த பீட்ஸ்லாம் கொடுக்கும்போது ரொம்ப நீட்டாக இருக்கும். வெறும் பிளைனான அவுட்லைனுக்கு பதிலாக இந்த அவுட்லைனில் இந்த பீட் கொடுக்கும்போது பாருங்கள். ஸோ நம்மளுக்கு எப்படி நம்மளோட க்ரியேட்டிவ் தகுந்த மாதிரி எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, உள்ளே வந்து நம்ம ஒரு லைன் வந்து ஃபுல்லாக பீட்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஆர்டரில் போடும்போது தான் செப்பரேட்டாக ஒவ்வொன்றுக்கும் செப்பரேட்டாக அந்த பீட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும். அடுத்து நம்ம இந்த இடத்துல பாருங்கள் மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதோட மிட்ல இருந்து எடுத்து சின்னதாக க்ரிப் செயின் இது கொடுத்து நம்ம போட்டோம்னாவே நீட்டாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ரொம்ப நெருக்கி போடணும் அப்படின்ட்டும் இல்லை, அந்த கிளாத் லைட்டாக தெரியாத அளவுக்கு இருந்ததுன்னா மட்டுமே போதும். இல்லை இந்த லோடிங் தான் பண்ணணும்ட்டு இல்லை, உங்களுக்கு வந்து செயின் ஃபில்லிங் பண்ணணும் அப்படின்னா கூட தாராளமாக செயின் ஃபில்லிங் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி சின்ன சின்ன ஒர்க், மைன்யூட் ஒர்க்கு, ஸோ இன்னும் டிஃப்ரெண்ட்டாக என்னென்ன ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணி நம்ம ஒரு ப்ரைடல் ப்ளவுஸ் ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ஆன்லைன் கோர்ஸில் ப்ராப்பராக டீட்டெயில்டாக எல்லாமே கொடுத்துருப்போம். ஸோ உங்களுக்கு கோர்ஸ் பற்றின ஏதாவது டீட்டெயில் வேணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப்புக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நம்ம இப்போ சேனலில் கொடுக்குறது பார்த்திங்கன்னா பேசிக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டிச்சஸ் மட்டும் ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி கொடுத்துருப்போம். ஸோ அட்வான்ஸ்டாக ஒரு ஃபுல் ப்ரைடல் ப்ளவுஸ் ஒர்க் பண்ணுற அளவுக்கு பண்ணக்கூடிய ஸ்டிச்சஸ் மெத்தட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸில் ப்ராப்பராக நம்ம கொடுத்துருப்போம். இது இதே போல் நெக்ஸ்ட் போர்ஷனும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்ம வந்து இந்த லோடிங் ஸ்டிச் வந்து ஆல்டர்னேட்டிவாக இப்படி கொடுத்துருக்கோம். அடுத்து பார்த்தோம்னா இப்போது இங்கே மேலே சின்னதாக ஒரு ஃப்ளவர் ஒர்க் மாதிரி வரும். ஸோ இப்போ இந்த ஹாஃப் சர்க்கிள் போட்டிருந்தோம் இல்லையா, இதோட மிட் போர்ஷன் சின்னதாக இப்படி பாயிண்ட் பண்ணிக்கோங்க. அதே போல் எல்லா அந்த சர்க்கிளோட மிட் போர்ஷனையும் வந்து சின்னதாக ஒரு டாட்டட் மாதிரி வச்சு பாயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது நான் வந்து இந்த இடத்துல குட்டியாக வந்து லீஃப் மாதிரி எடுக்க போகிறேன். லைட்டாக இப்படி பெண்ட் பண்ணிக்கலாம் ஷார்ப்பாக உள்ளே வரும்போது. அதே போல் இன்னொன்று ரொம்ப பெருசாக இல்லை, சின்னதாக தான் எடுத்திருக்கேன். ஸோ இது போல் ஃப்ரீ ஹேண்டாக வரைகிறதுனாலும் வரைஞ்சிக்கலாம், இல்லை ட்ரேசிங் பண்ணுறதுனாலும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இது போல் நம்ம வந்து ஃபுல்லாக நெருக்கமாக எல்லாமே எடுக்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸும் தான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கான மோட்டிவேஷனாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.
ஸோ இதே போல் ஃபுல்லாக நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இதுக்கு வந்து ஃபுல்லாகவே அவுட்லைன் வந்து கொடுத்துட்டோம் இந்த ஃப்ளார்க்கு. இப்போ அடுத்து இங்கேருந்து நம்ம வந்து செயின் ஃபில்லிங் எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப நெருக்கமாக நான் போட போகிறதில்ல, கொஞ்சம் ஃப்ரீயாக தான் போட போகிறேன். கொஞ்சம் கேப் விட்டு தான், ரொம்ப ஃபில் பண்ணோம்னா ஒரு மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுனால. ப்ராப்பராக நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா இது ரிலேட்டடாக வந்து நம்ம ஆன்லைன் கிளாஸில் எல்லாமே டீட்டெயில்டாக நம்ம கொடுத்துருப்போம். உங்களுக்கு கிளாஸஸ்க்கான டீட்டெயில் ஏதாவது வேணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸும் கிடைக்கும். ஸோ சின்ன சின்னதாக மைனூட் ஒர்க்லாம் எப்படி பண்ணணும், அந்த வளைவு நெளிவுலாம் நீட்டாக வரத்துக்கு என்ன பண்ணணுங்கிறதுலேருந்து எல்லாமே நம்ம கோர்ஸில் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். நீங்கள் ஒரு கம்பல்சரி வந்து ஒரு ப்ளவுஸ் போடுற அளவுக்கு உங்களை வந்து ஃபுல்லாகவே நம்ம ட்ரெயின் பண்ணிடுவோம். அந்தளவுக்கு எல்லாமே ப்ராப்பராக கிளாஸஸில் ஆன்லைன் கிளாஸஸில் இருக்கும். இதே போல் நம்ம எல்லாத்துக்குமே போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நம்ம எல்லா ஒர்க்குமே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ இந்த போர்ஷனில் மட்டும் நான் வந்து கலர் ஆல்டர்னேட்டிவாக வந்து ஸ்கை ப்ளூ கலர் கொடுக்குறேன். ஏன்னா சாரியில் என்ன கலர்ஸ் இருக்கோ நம்ம அதை மோஸ்ட்லி வந்து ப்ளவுஸில் எடுக்கிறோம் அப்படின்னாவே வந்து ப்ளவுஸ் ஒர்க் வந்து ரொம்ப நீட்டாகவே வந்துடும். ஸோ இது ஃபுல்லாகவே நம்ம இதே போல் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இதை வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த மிட் போர்ஷனில் மட்டும் நான் இந்த ஸ்டோனை பேஸ்ட் பண்ணுறேன். இப்போது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.